முழு நீளம் 36, தோல் வந்து 5, கை நீளம் 4.5, கை சுற்றளவு 10.5, மார்பு சுற்றளவு 32. இப்போ வந்து இந்த சின்ன சைஸ் அளவு நான் எப்படி நைட்டின்றதை கட் பண்ணி தைச்சு காட்டுறேன். இப்போ வந்து தோல் வந்து 5, தையலுக்காக 1/2 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து மார்பு சுற்றளவு 32, அது 4ல் ஒரு பாகம்னா 8 32. அப்போ 8 இந்த இடத்துல வரும். இந்த இது ஆம்கோல் அளவு வந்து, ஏன்னா இது நைட்டி ஃப்ரீயாக இருக்கணும்ல, உங்களுக்கு வேணாம் இது ரெண்டும் சின்ன சைஸாக வேணும் அப்படின்னா ஒரு 5.5 அந்த மாதிரி வச்சுக்கலாம். சின்ன சைஸ்னால் கொஞ்சம் நமக்குன்னா அப்படியே அப்படி வச்சிடணும். மார்பு சுற்றளவு 4ல் ஒரு பாகம் எவ்வளோ வருதோ அந்தளவு அப்படி. அடுத்தது வந்து இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து 8, அது போக தையலுக்காக ஒரு 1.5 இன்ச். அடுத்தது இது பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து அப்படியே இது அப்படியே போட்டுறணும். கீழே பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ வைக்கிறோம், இங்கே 10னா கீழே வைக்கும் போது வந்து தோல் வந்து 5, தையலுக்காக 1/2 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து மார்பு சுற்றளவு 32, அது 4ல் ஒரு பாகம்னா 8 32. அப்போ 8 இந்த இடத்துல வரும். இந்த இது ஆம்கோல் அளவு வந்து, ஏன்னா இது நைட்டி ஃப்ரீயாக இருக்கணும்ல, உங்களுக்கு வேணாம் இது ரெண்டும் சின்ன சைஸாக வேணும் அப்படின்னா ஒரு 5.5 அந்த மாதிரி வச்சுக்கலாம். சின்ன சைஸ்னால் கொஞ்சம் நமக்குன்னா அப்படியே அப்படி வச்சிடணும். மார்பு சுற்றளவு 4ல் ஒரு பாகம் எவ்வளோ வருதோ அந்தளவு அப்படி. அடுத்தது வந்து இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து 8, அது போக தையலுக்காக ஒரு 1.5 இன்ச். அடுத்தது இது பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து அப்படியே இது அப்படியே போட்டுறணும். கீழே பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ வைக்கிறோம், இங்கே 10னா கீழே வைக்கும் போது மேலே வச்ச அளவை விட கீழே வைக்கும் போது ஒரு 2 இன்ச் அல்லது 3 இன்ச். சின்ன சைஸுன்றனால நீங்கள் மேலே வந்து நான் 10 வச்சனால கீழே வந்து 12 அல்லது 13 வைக்கிறேன். பெரிய அளவாக இருந்தால் நீங்கள் இங்கே எவ்வளோ இருக்கோ துணி கீழே எந்த அளவு முடியுதோ அந்தளவு ஃபுல் வச்சிடணும், பெரிய அளவு இருந்தால். இப்போ வந்து நான் கட் பண்ணுறேன். இதுலேயே வந்து 2 ஷேப்பு. இது பண்ணியாச்சு. இப்போ 2 பீஸாக இருந்தனால மேலே வந்து ஃபோல்டாக இருந்தது, அதை கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷேப் வேணும் அப்படின்னா, நைட்டிக்கு வந்து ஷேப் தேவையில்லை, ஆனால் இப்போ எல்லோரும் ஷேப் வச்சு போடுறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல மட்டும் இவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் அப்படியே தான். இப்போ நெக்கு பார்த்திங்கன்னா நெக்கோட அளவு வந்து 4, இன்னொன்று வந்து 5. 4 தனியாக 5 தனியாக, முன் கழுத்து பின் கழுத்து. இந்த அகலம் பார்த்திங்கன்னா 2.5 வச்சா போதும். நான் இது பண்ணும்போது 1 மட்டும்தான் வெட்டணும். அடுத்தது இருக்கும் போது தான், 2வது ஷேப் வெட்டும் போது தான் என்ன பண்ணால் உள்ளே இருக்க துணியை மட்டும் வெளியில் எடுக்கணும். இப்போ வந்து ஒரு துணியை மட்டும் எடுத்தாச்சு, 2 ஷேப் வரைஞ்சதில் ஒரு ஷேப் எடுத்து வெட்டியாச்சு. அடுத்த ஷேப் வெட்டுறேன். இதில் வந்து மேலே ஒன்றும் இது பண்ணக்கூடாது, கீழே மட்டும் இது பண்ணணும். இந்த இடம்லாம் சமமாக இருக்கான்னு கரெக்டாக வச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு ஏற்றி எடுக்கலாமல் மேலே எதுவும் பண்ணக்கூடாது. இந்த கீழே மட்டும்தான் ஆம்கோலோட செகண்ட் ஷேப் வந்து வெட்டணும். இப்போ வந்து ஸ்லீவ் பக்கம் ஸ்லீவ் வந்து அடுத்து இது பண்ணணும். இப்போ 2 இது பண்ணியாச்சு. இப்போ கை வரைகிறோம். கைக்கு வந்து கரைப்பகுதி இருந்தால் பட்டி மடிக்க தேவையில்லை, அப்படி மடிக்கிறதா இருந்தால் 1/2 இன்ச்சு மடித்தா போதும்.
நான் இப்போ வந்து 1/2 இன்ச் வந்து மடிக்கிறதுக்காகவும் கை நீளம் வந்து 4.5 அப்படின்னா ப்ளஸ் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா, ஏன்னா அது தையலுக்காக. இப்போ இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து 1.5 இன்ச்சு வச்சுட்டு, இப்போ இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து 8 வச்சா போதும். 8 வச்சுட்டு இந்த இடத்துல வந்து அந்த முடிகிற இடத்துல வந்து 2.5 அந்த மாதிரி வச்சுக்கணும். கையோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 10.5னா 5.25 தனியாக வைக்கணும். அப்புறம் தையலுக்காக இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா இப்படி வரும். இதிலே செகண்ட் ஷேப். இப்போ இது 2 பீஸ் இருக்கனால இதோட நல்ல பக்கம் அதோட நல்ல பக்கம் ஒன்றா இருக்க மாதிரி இப்படி வச்சுட்டு, ஏதாவது ஒரு சைடு மட்டும்தான் 2 துணி சேர்த்து இது ஃப்ரீயாக போடுற நைட்டினா நீங்கள் சேப் வைக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் கரெக்ட் ஃபிட்டிங்காக போட்டால் சேப் வச்சு ஆகணும். இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து ஒரு 11 இன்ச் வைக்கிறேன். எதுக்காகனா இது வந்து நான் ஃப்ரில் வச்சு இது பண்ணுறனால இந்த மாதிரி இதாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணணும்னா கீழே இந்த இடத்துல மட்டும் இப்படி கொஞ்சம் உங்களுக்கு அப்படி தெரியணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1 இன்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்ததுன்னா இங்கேயும் முடிகிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் 1.5 இன்ச் இருக்குது. இங்கே 1 வச்சோம் இந்த ஷேப்புக்காக, இங்கே வைக்கும் போது 1.5 இன்ச் 1.5 இன்ச். எதுக்காகனா இது கொஞ்சம் இது அந்த இடம் ஜாயின் பண்ணுறது நான் வந்து டயக்ராமில் சொல்லியிருப்பேன். இந்த இடம் மட்டும் இப்படி வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஃப்ளீட் பிடிப்போம்.